செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு தன்னிடம் இருக்கும் அளவற்ற செல்வத்தைப் பற்றி மிகப்பெரிய கர்வம் உண்டானது. உலகிலும் தன்னைப் போல செல்வந்தர் யாரும் இல்லை என்றும் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்றும் இருமாப்புடன் இருந்தான். தனது செல்வச் செழிப்பை உலகிற்கு காட்ட விரும்பிய குபேரன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்காக ஒரு பிரம்மாண்டமான விருந்தை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டான். அதற்காக அவர்களை அழைக்க கைலாயத்திற்குச் சென்றான். குபேரன் சிவபெருமானிடம் சென்று, இறைவா, என் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்துள்ளேன். தாங்கள் பார்வதி தேவியுடன் வந்து என் விருந்தை ஏற்றுக்கொண்டு என்னை கௌரவிக்க வேண்டும் என்று அகந்தையுடன் அழைத்தான். எல்லாம் அறிந்த சிவபெருமான் குபேரனின் நோக்கத்தை புரிந்து கொண்டார். அவனது கர்வத்தை அடக்கத் திருவுளம் கொண்டார். சிவபெருமான் புன்னகையுடன், குபேரா, எங்களால் தற்போது கைலாயத்தை விட்டு வர இயலாது. ஆனால் எங்கள் செல்லப்பிள்ளை விநாயகனை அழைத்துச் செல். அவனுக்கு விருந்து என்றால் மிகவும் பிரியம். அவன் எங்கள் சார்பாக உன் விருந்தில் கலந்து கொள்வான் என்றார். மேலும் சிவபெருமான் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்தார். ஆனால் ஒன்று குபேரா, விநாயகன் மிக நன்றாகச் சாப்பிடுவான். அவனது பசி பெரியது. அவனுக்கு போதுமான உணவை உன்னால் அளிக்க முடியுமா என்று பார்த்துக்கொள் என்றார். குபேரன் தனக்குள் சிரித்துக் கொண்டான். நான் நவநிதிகளுக்கும் அதிபதி. இந்தச் சிறு பிள்ளையின் பசிக்கு என்னால் உணவு கொடுக்க முடியாதா? என் செல்வத்திற்கு முன் இவன் சாப்பிடுவதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்று ஆணவத்துடன் நினைத்தான். தாராளமாக அனுப்புங்கள் இறைவா, விநாயகனுக்குத் தேவையான அளவு அறுசுவை உணவை நான் அளிக்கிறேன் என்று கூறிவிட்டு விநாயகரை தன் பொன் விமானத்தில் ஏற்றிக்கொண்டு தனது அலகாபுரி நகரத்திற்குச் சென்றான். குபேரனின் அரண்மனையில் விதவிதமான உணவு வகைகள் மலை போல் குவிக்கப்பட்டிருந்தன. விநாயகப் பெருமான் சாப்பிட அமர்ந்தார். பரிமாறப்பட்ட உணவுகள் அனைத்தையும் விநாயகர் நொடிப்பொழுதில் சாப்பிட்டு முடித்தார். மீண்டும் மீண்டும் உணவுகள் பரிமாறப்பட்டன. குபேரனின் சமையல்காரர்கள் சமைத்துக் கொண்டே இருந்தனர். ஆனால் விநாயகரின் பசி அடங்குவதாக தெரியவில்லை. சிறிது நேரத்தில் அரண்மனையில் சமைத்த உணவுகள் அனைத்தும் தீர்ந்து போயின. ஆனால் விநாயகரோ, குபேரா, எனக்கு இன்னும் பசிக்கிறது, உணவு எங்கே என்று கேட்டார். குபேரன் திகைத்தான். அவசரமாக தன் பணியாளர்களை அனுப்பி மேலும் மேலும் உணவுகளை கொண்டு வரச் செய்தான். ஆனால் எதை கொண்டு வந்தாலும் விநாயகர் அதை ஒரு வாய் உணவாக விழுங்கிக் கொண்டிருந்தார். உணவுப் பொருட்கள் அனைத்தும் தீர்ந்த நிலையில் பசியடங்காத விநாயகர் அங்கிருந்த பாத்திரங்கள், மேஜைகள், நாற்காலிகள், அலங்கார பொருட்கள் என அனைத்தையும் எடுத்து வாயில் போட்டு மெல்லத் தொடங்கினார். குபேரனின் பிரம்மாண்டமான அரண்மனையே காலியாகத் தொடங்கியது. அதிர்ச்சியில் உறைந்த குபேரனை பார்த்து விநாயகர் கர்ஜித்தார். குபேரா, என் பசிக்கு இன்னும் உணவு வரவில்லை என்றால் அடுத்து நான் உன்னைத்தான் சாப்பிட வேண்டி வரும். பயத்தில் நடுங்கிய குபேரன் தன் செல்வம், அதிகாரம் எதுவும் விநாயகரின் பசிக்கு முன் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தான். உயிர் பிழைத்தால் போதும் என்று அலறியடித்துக் கொண்டு கைலாயத்தை நோக்கி ஓடினான். குபேரன் சிவபெருமானின் காலடியில் விழுந்து கதறினான். ஐயனே, என்னை காப்பாற்றுங்கள். என் செருக்கை அடக்கவே தாங்கள் விநாயகனை அனுப்பினீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன். என் செல்வம் அனைத்தும் தீர்ந்தும் அவர் பசி அடங்கவில்லை. இப்போது என்னையே சாப்பிடப் பார்க்கிறார் என்று புலம்பினான். சிவபெருமான் சிரித்தபடி பார்வதி தேவியை பார்த்தார். அன்னை பார்வதி ஒரு கைப்பிடி அளவு அவலை எடுத்து குபேரனிடம் கொடுத்தார். குபேரா, உண்மையான அன்போடும் பக்தியோடும் கொடுக்கப்படும் சிறிய பொருளே இறைவனுக்கு மிகப்பெரியது. அகந்தையுடன் மலையளவு கொடுத்தாலும் அது போதாது. இந்த அவலை உண்மையான பக்தியுடன் விநாயகனுக்கு கொடு, அவன் பசி அடங்கும் என்றார். குபேரன் அந்த அவலை பெற்றுக்கொண்டு ஓடி வந்தான். தன் அகந்தையை முழுவதுமாக விடுத்து பணிவுடன் விநாயகரை வணங்கி அந்த அவலை கொடுத்தான். விநாயகப் பெருமான் அந்த சிறிய அளவு அவலை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த ஒரு பிடி அவலை உண்ட உடனேயே விநாயகரின் அகோரப் பசி அடங்கியது. அவர் முகத்தில் திருப்தி ஏற்பட்டது. குபேரன் தன் தவறை உணர்ந்தான். உலகியல் செல்வங்களை விட அன்பும் பக்தியும் பணிவுமே இறைவனிடம் சேர்ப்பிக்கும் உண்மையான செல்வம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவனது அகந்தை அடியோடு அழிந்தது.